பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்ப்போமா? இன்றைக்கான தலைப்பு, தேவன் உயர்த்துவதை எந்த மனுஷராலும் தடுக்க முடியாது. ஓகே, இப்போ இந்த மாதிரி தேவன் யாரை உயர்த்தினார்னு பார்ப்போமா? ஒரு ஊரில் யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தார். அந்த யோசேப்புக்கு சகோதரர்கள் 11 பேர், அதாவது மொத்தம் 12 பேர். அதில் 11வது மகன் தான் இந்த யோசேப்பு. இவருடைய அப்பா பேர் பார்த்தீங்கன்னா யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு யோசேப்பை ரொம்ப பிடிக்கும். அதனால எல்லா பிள்ளைங்களை விடையும் அவரை கொஞ்சம் ஸ்பெஷலாகவே ட்ரீட் பண்ணுவார். அப்போ இந்த யாக்கோபு என்ன பண்ணார்னா, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு பலவர்ணமான அங்கியை யோசேப்புக்கு கொடுக்குறாரு. அந்த ட்ரெஸ்ஸை அவர் போடும்போது அவர் கூட இருந்த சகோதரர்கள் எல்லாருமே அவர் மேலே ரொம்ப பொறாமப்பட்டாங்க. அதே போல் யோசேப்பு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் வெறுத்தாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த சகோதரர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க, யோசேப்பை எப்படியாவது நம்ம கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு நாள் யோசேப்பு போயிட்டு இந்த சகோதரர்கள் எல்லாம் போயிட்டு அவங்க அப்பா போய் பார்த்துட்டு வர சொல்கிறாரு. எப்படி நம்ம சகோதரர்கள்லாம் ஆடு மேய்க்கிறாங்க, அந்த காலத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது போய் பார்த்துட்டு வர சொல்கிறாரு. அப்போ இவன் போகும்போது அந்த நேரத்தில் இவங்க ஒரு பிளான் போட்டு, இதுதான் நமக்கு கரெக்டான வாய்ப்பு, இப்படியே அவனை எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடணும், அவனை எப்படியாவது ஒரு கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே திட்டம் போடுறாங்க. அதுலேருந்து 2 சகோதரர்கள் ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, அவரை என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரு குழியில் போட்டுடலாம் அப்படின்றாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணிடுறாரு, அவர் குழியில் போடுறதுனால நமக்கு என்ன லாபம், அவரை வேற யார்கிட்டையாவது நம்ம வித்துடலாம், அதனாலயாச்சும் நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போலவே யோசேப்பை ஒரு நாட்டில் வித்துடுறாங்க. அந்த எகிப்து நாட்டில் யோசேப்பு ஒரு அடிமையாக விற்கப்பட்டதை நாம் பார்க்குறோம். ஆனால் அந்த எகிப்து நாட்டில் தேவன் யோசேப்பை அடிமையாக வச்சுருந்தாரா அப்படின்றது தான் இங்கே மெயின் ஹைலைட்டு. ஆனால் ஏசப்பாவுடைய சித்தம் என்னன்னு சொன்னால், எங்கே அவன் அடிமையாக வந்தானோ அந்த இடத்துலையே அவனை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி, இதைத்தான் மனிதர்கள் நம்மை கீழே தள்ளணும், நம்ம கொலை செய்யணும், நம்மளை இல்லாமல் பண்ணிடணும்னு நினைப்பாங்க. நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள், ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்க மனிதர்கள் கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார், அதுதான் நமக்கு மிகவும் அவசியமான காரியம். எந்த இடத்துல ஒரு அடிமையா போனாரோ அந்த யோசேப்பு அந்த நாட்டு முழுவதுமே, அந்த நாட்டுக்கே ஏசப்பாவரை ராஜாவா மாற்றுறதை நாம் பார்க்கிறோம். இதுதாங்க தேவனுடைய திட்டம். அதனால் இந்த எத்தனையோ மனுஷங்க நமக்கு விரோதமாக எழும்பலாம். நம்ம நினைக்கலாம், இவங்க நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க, நம்மளை அழிச்சிருவாங்களோ, நம்ம குடும்பத்தை அழிச்சிருவாங்களோ என்று சொல்லி நம்ம கலங்கலாம். ஆனால் எந்த மனுஷங்க நமக்கு விரோதமாக எழும்பினாலும், நம்ம இனிமேல் வரவே மாட்டோம்னு நினச்சாலும் அவர்கள் மத்தியில் தான் தேவன் நம்மை உயர்த்துவார். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? இந்த யோசேப்பு எகிப்து நாட்டிலேயே ராஜாவாயிடுறாரு. திடீர்னு அவங்க சகோதரர்கள் இருந்த இடத்துல பஞ்சம் வருதுன்னு சொல்லி இந்த எகிப்து நாட்டுக்கே அவங்க வராங்க. அப்போ வரும்பொழுது யோசேப்பு அந்த இடத்துல ராஜாவாக இருக்கிறாரு. அந்த யோசேப்பு இடத்துல தான் அவங்க தானியத்தை வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் யோசேப்போ தன் சகோதரருக்கு ஒரு நாளும் தீங்கு நினைக்கல. அவங்க நமக்கு தீங்கு நினச்சாங்க, ஆனால் நம்ம அந்த மாதிரி அவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை மன்னித்து அவர்களை அரவணைத்து அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். இதையல்லவா தேவன் எதிர்பார்க்கிறார். அதெல்லாம் நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க. உங்களை உயர்த்த வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்துட்டார்னா அதை எந்த மனுஷங்களாலையும் தடை பண்ண முடியாது. ஆனால் இது எல்லாத்துக்கும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். யோசேப்பு எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதே போல் நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது அன்றைக்கு யோசேப்பை உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஸ்டோரி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.